வணக்கம் நேயர்களே, இது விஜயவதராஜின் ஓக்லொலி. ஸோ விஞ்ஞான பைரவா தந்திரால அடுத்து ரெண்டாவது இதுக்கு பேர் நிறுத்து அப்படிங்கிற ஒரு மெடிடேஷன் டெக்னிக். நான் வந்து அந்த புக்கில் இருக்கிற ஆர்டரில் போல், ஏன்னா ப்ரீதிங் பற்றியே ஒரு 4 எபிசோட் இருக்கும், அதை போர் அடிச்சிடும் நம்ம மண்டைக்கு. அதனால் கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவாக வேறு டெம்பரமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை எடுத்துறேன். ரேண்டமாக தான் போகிறேன். நிறுத்து. ஸோ இந்த டெக்னிக்கோட பேசிக் வந்து என்னென்னா, நீங்கள் எந்த ஒரு விஷயம் ஒன்று செஞ்சிகிட்ருக்கீங்க, நார்மலாக பண்ணிகிட்ருக்கீங்க, தண்ணி குடிக்கிறீங்க, புக்கு பார்க்குறீங்க, படம் பார்க்குறீங்க, எதை வச்சிட்ருக்கீங்க, ஒரு விஷயத்தில் அழுகுறீங்க, சிரிக்கிறீங்க, டக்குன்னு அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும், ஃப்ரீஸ் ஆகிடணும். அந்த மொமெண்ட்டில் யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் சம்திங் டு ஹேப்பன். அந்த ஃபீல் தான் உங்களோட சென்ட்ரிங்க்கு கொண்டு போய் விடும் அப்படின்னு இதில் இருக்குது. ஓஷோவும் இதை பற்றி நிறைய சொல்லியிருப்பார். இந்த டெக்னிக் வந்து ஜார்ஜ் குர்டிஜெஃப் வந்து இதை வந்து கொஞ்சம் பயங்கரமாக யூஸ் பண்ணியிருப்பார். அவர் வந்து அவரோட ஸ்கூல் இருக்கும், மிஸ்ட்ரி ஸ்கூல் இருக்கும், முக்கிய சில பேர் மட்டும் சேர்த்துப்பார். மெடிடேஷனு, தியானம், அந்த மாதிரிலாம் இருக்காது. அவங்க சொல்கிற வேலையெல்லாம் செய்யணும். அதாவது நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம், உங்களுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட் இருக்கிற வேலையை அந்த இதில் கொடுப்பாரு. நீங்கள் வெறும் ஷூ மட்டும் தொடச்சிக்கிட்டு இருக்கணும், ஒரு ஸ்விம்மிங் பூல் மட்டும் கழுவணும், சாப்பாடு மட்டும் சமைக்கிற மாதிரி கொடுத்துட்ருப்பாங்க. டெய்லி நீங்கள் பாட்டு வேலை பார்த்துட்டே இருக்கலாம். திடீர்னு சடனாக ஸ்டாப் அப்படின்னு ஒரு சவுண்டு மட்டும் கேட்கும். ஒரு அலாரமாக இருக்கலாம், ரிங்காக இருக்கலாம், ஒரு வாய்ஸாக இருக்கலாம். பட் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அப்படியே நிப்பாட்டிடணும், அப்படியே ஃப்ரீஸாகி நிற்கணும். அதுதான் ரூல். இதில் என்ன இருக்குது? ஸோ இது யோசிச்சிங்கன்னா, அவர் திருப்பி ரிலீஸ்ன்னு சொல்கிற வரைக்கும் நீங்கள் வந்து அதே பொசிஷனில் இருக்கணும். இது என்ன பண்ணோம்னா, உங்களோட எனர்ஜியை உங்கள் சென்டருக்கு டக்குன்னு தூக்கி போட்டுரும். ஒரு முறை குடிஜெஃப் கிட்ட ஒருத்தர் உட்காந்துருந்தார். சூடாக காஃபி குடிச்சிக்கிட்டு அந்த டம்ளர் எடுக்கும்போது ஸ்டாப் அப்படின்ட்டாரான். அவர் ஃப்ரீஸாக தான் இருந்தாலும் ஃப்ரீஸாக இருக்கிறாரு. கையில் சூடான கப்பு இருக்குது, சுடுது. அவர் எதுவுமே பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருக்கார். அது சுட்டு அந்த கொப்பளம் வர டைமில் விடுன்னு சொன்னதுக்கப்புறம் காஃபியை விட்டுருக்காரு. அவர் இன்னும் ஒரு 2 நாளில் அவர் வந்து ஒரு பெரிய தெளிவு பெற்றார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன இருக்குது? அவர் ஒரு டான்ஸ் ட்ரூப் வச்சுருந்தார். அதை வந்து வேர்ல்டு ஃபுல்லாக டூர் கூட்டு போவார். அவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. டான்ஸ் ஆடிட்டே இருக்கும்போது டக்குன்னு குடிஜெஃப் ஸ்டாப் பம்பர் சொன்ன அடுத்த செகண்ட் எல்லாம் அப்படியே ஃப்ரீஸாக நின்றுவாங்க. அவர் ஸ்டேஜு கிட்ட வரும்போது ஃப்ரீஸ்ன்னு சொல்லுவார். எல்லாம் நின்று அப்படியே ஒருத்தங்க மேலே விழுந்து கீழே விழுவாங்க. ஆனால் யாருக்கும் அடிப்படாது அப்படிம்பாங்க. இது என்னென்னா, உங்களை நீங்கள் அப்சர்வ் பண்ணுறதோ அவேர் பண்ணுறதோ தியானங்கிறது. நீங்கள் இப்போதைக்கு உங்களோட ஆக்டிவிட்டியும் நீங்களும் ஒன்றா தான் இருக்கீங்க. ஒரு அவேர்னஸ் கான்ஷியஸாக தான் இருக்கீங்க. நீங்கள் சாப்பிட்றீங்க, அவ்வளோதான். நீங்கள் சாப்பிட்றது நீங்கள் கவனிக்கலை. நீங்கள் டிவி பார்க்குறீங்க, அவ்வளோதான். நீங்கள் டிவி பார்க்குறது நீங்கள் கவனிக்கலை. நீங்கள் வந்து ஒரு படம் பார்க்குறீங்க, நீங்கள் இது புக்கு படிக்கிறீங்க, எதுவுமே வச்சுக்காமல் பேசிக்கிறீங்க. நீங்கள் நீங்களாக தான் இருக்கீங்க. உங்கள் உடம்பை, உங்கள் ஆக்டிவிட்டி உங்களால் கவனிக்க முடியுற ஸ்டேஜில் இப்போ யாருமே இல்லை. அந்த இடத்துக்கு இந்த நிறுத்து அப்படிங்கிற ஒரு டெக்னிக் வந்து யூஸ் ஆகும். ஓஷோ என்ன சொல்கிறாருன்னா, எனர்ஜி வந்து எந்நேரமும் வேறு ஃபார்ம் எடுத்துக்கிட்டே இருக்குது. அது வந்து வெளியே போயிட்டே இருக்குது. உங்களுக்கு நீங்கள் ஒரு இருக்கீங்க, இந்த உலகம் இருக்குது, உங்கள் பாடி இருக்குது, டுவர்ட்ஸ் வேர்ல்டு ஒன்று ஆக்டிவேட் பண்ணிட்டே இருக்கீங்க, ஆக்டிவிட்டிலே இருக்கீங்க. ஒன்ஸ் ஸ்டாப் அப்படின்னு நீங்கள் ஃப்ரீஸ் ஆகிட்டீங்கன்னா, அந்த போயிட்டுருக்கிற எனர்ஜி எந்த பக்கம் போடுறதுன்னு தெரியாமல் ஆட்டோமேட்டிக்காக உள்நோக்கி பாய ஆரம்பிக்கும். அப்படிங்கிறது தான் ஓஷோ வந்து இதில் வந்து கொஞ்சம் விலைக்கு சொல்கிறாரு. ஸோ இன்னொன்று, இதில் இன்னொன்று இருக்குது. நீங்களே இதை ட்ரை பண்ணுறதுல என்ன ரிஸ்க் இருக்குன்னா, உங்கள் மனசு வந்து நீங்கள் நல்ல சேஃபான வேலை செய்யும் போது உங்களை ஸ்டாப் சொல்ல வைக்கும். கையில் சுடுதண்ணி வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ஸ்டாப் சொல்ல மாட்டீங்க, எங்கே சுற்றுமோன்னு. கீழே வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாப்னு சொல்லி உங்களுக்குள்ளே நீங்கள் கமெண்ட் சொல்லிக்கலாம். ஆனால் அது உங்களுக்கு எந்த விதமான ஒரு பலனும் இல்லை அப்படிங்கிறார். ஏன்னா நீங்கள் ஒரு கெஸ் பண்ணாத டைம் நினச்சிருக்கீங்களா, வேலை பார்த்துட்டே இருப்பீங்க, டக்குன்னு ஒரு ஷாக் வரும்போது அப்படியே எனக்கு எல்லாமே மறந்து போச்சு அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா. அது ஒரு மெடிடேஷன் தான். அது அந்த மொமெண்ட்டில் ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும்தான் இருக்கும், எல்லாம் பிளாங்க் ஆகிடும். என்ன சொல்கிறீங்க அப்படிம்போம்ல. இது வந்து தியானம் தான் நமக்கு. அதனால தான் அந்த நத்திங்னஸை ஃபேஸ் பண்ண பயந்துட்டு நம்ம ஓடி வந்துடும். ஸோ ஒரு டெத்து வீட்டுக்கு போனால் அப்படி தான் இருப்போம். ஸோ நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டி பயங்கரமாக சிரித்து பேசுகிறீங்க, டக்குன்னு ஸ்டாப் அப்படின்னாங்கன்னா, அந்த மொமெண்ட்டில் உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகும்போது நீங்கள் அன்அவேரில் இருந்தவங்க அப்படியே அவேருக்கு வருவீங்க. உங்கள் உடம்பை ஃப்ரீஸான உங்கள் கான்ஷியஸ் வந்து கவனிக்க ஆரம்பிக்கும். இது கொஞ்சம் ஈஸியான ஒரு மெத்தட். இதை அவர் வந்து ஒரு டீச்சர் வழியாக கற்றுக்கலாம், இல்லை நீங்களே உங்களுக்குள்ளே சொல்லிக்கலாம். பயங்கர தாகமாக தண்ணி குடிக்கும் போது படக்குன்னு அந்த டம்ளர் போகும்போது ஸ்டாப் அப்படின்றங்கன்றார்.
அந்த தாகமும் இருக்கணும், தண்ணியும் குடிக்கக்கூடாது, கையில் கிளாஸும் இருக்கும். அந்த மொமெண்ட்டில் நீங்கள் உங்களை முழுசாக உணர முடியும் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்களே கெஸ் பண்ணாத டைமில் அது விஷயத்தை கொண்டு வர முடிஞ்சால் நல்லது. ஸோ அதுதான் நிறுத்து. ஸோ என்னன்னா, ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்ற உந்துதல் இருக்கும் பொழுது நிறுத்து. அந்த உந்துதலுங்கிறது அந்த ஒரு போகலாம் ஸ்டார்ட். யாரை கூப்பிட்றாங்க, எந்திரிக்கிறோம் அந்த மொமெண்ட்டில், தாகடிக்கு தண்ணி குடிக்க போகிறோம் அந்த மொமெண்ட்டில், தூக்கம் வருது அந்த மொமெண்ட்டில், இந்த மாதிரி நல்ல பசியில் சாப்பாட்டில் கை வைக்கும் பொழுது அந்த மொமெண்ட்டில். ஸோ இந்த மாதிரி விஷயம் நமக்கு டக்குன்னு ஒரு அவேர்னஸ்குள்ளே உடம்பு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். இது ஒரு டீச்சர் கூட இருக்கும்போது நல்லாயிருக்கும். ஆனால் சில சமயம் நீங்கள் ஃபோனில் அலாரம் வச்சா கூட கரெக்டாக 4 மணிக்கு அலாரம் வரும் தெரிஞ்சு நீங்கள் உஷாராக ஆரம்பிச்சுருவீங்க. உங்கள் மனசு நம்மளை ஏமாற்றிக்கிட்டே இருக்கும். அதனால் அது முக்கியமாக தும்மல் வரும்போது ட்ரை பண்ணி பார்க்க சொன்னார். தும்மல் வரும்போது நீங்கள் அவேர் ஆகிட்டிங்கன்னா தும்மல் வராது அப்படிங்கிற வருஷம் ஒன்ஸ் அது கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா அன்அவேர்னஸோட ஒரு எக்ஸ்ப்ளோஷன் தான் அது அப்படின்னு இதில் அவர் கொஞ்சம் விளக்கத்தில் சொல்லுவார். ஸோ அதுதான் இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு உந்துதல் செய்ய தோணும் பொழுது நிறுத்து, ஸ்டாப்.